வணக்கம். நான் டாக்டர் விஷ்ணு, ஜெனரல் ஃபிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட், ஒன் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், வண்டலூர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜிஆர்டி. ஜிஆர்டினா கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். தமிழில் நெஞ்சு எரிச்சல் இல்லைன்னா நெஞ்சு கரிப்புன்னு யூஸ்வலாக சொல்வோம். இது மோஸ்ட் காமனாக டே டு டே லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். நிறைய பேர் நீங்கள் யாரை பார்த்தாலும் எனக்கு ஜிஆர்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அதோட சிம்டம்ஸில் என்ன, அது எதனால் வருது, அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஜிஆர்டிங்கிறதுனா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக் அனாட்டமி பார்ப்போம். யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா நம்ம சூ பண்ணதுக்கப்புறம் தொண்டையிலிருந்து உணவு குழாய்க்கு போகுது, உணவு குழாயிலிருந்து இரைப்பைக்கு போகுது. மறுபடியும் இரைப்பையில் அமிலங்கள், ஆசிட்ஸ், நிறைய ஆசிட் செக்ரீட் ஆகும். அது மூலியமாக நம்மளுக்கு டைஜஷன் ஹெல்ப் பண்ணுது. இப்போது இந்த ஆசிட்ஸ் செக்ரீட் ஆகிற ஆசிட்ஸ் உணவுகளோடு சேர்ந்துட்டு மறுபடியும் திரும்ப உணவு குழாய்க்கு வந்துருச்சுன்னா உணவு குழாயில் புண்ணை ஏற்படுத்திடும். அது வராமல் தடுக்கிறதுக்காக உணவு குழாயும் இரைப்பையும் சேர இடத்துல ஒரு வால்வ் இருக்கும். அந்த வால்வ் அது பேர் லோயர் ஈசோஃபேகல் ஸ்பிங்க்டர்னு சொல்லுவோம். அது ஒரு ஒன் வே வால்வ். நம்ம உணவு குழாயிலேருந்து ஃபுட்டு இரைப்பைக்கு போகும். இரைப்பையில் இருக்க ஃபுட்டு திரும்ப உணவு குழாய்க்கு அது போக விடாது. ஸோ உணவு குழாய் புண்ணை அது ப்ரிவெண்ட் பண்ணும். இப்படி இந்த வால்வ் சரியாக ஒர்க் ஆகாமல் போகுது அப்படின்னா அது ஏற்படுற புண்ணு, உணவு குழாயில் ஏற்படுற புண்ணு நம்மளுக்கு நெஞ்செரிச்சல், நெஞ்சு கரிப்பாக நம்மளுக்கு ஏற்படுது. இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், இது யார் யாருக்கு வரும்? மோஸ்ட்டாக இந்த ப்ராப்ளம் யார் யாருக்கு வரும்னா, அதிக ஒபீஸாக இருக்கவங்களுக்கு, அதிக காஃபி, கெஃபைன் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு, ஆல்கஹாலிக்ஸ், ஸ்மோக்கிங், ப்ராசஸ் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு, மேலும் சோடா அது மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் நிறைய எடுக்கிறவங்களுக்கு மோஸ்ட் காமனாக வரும். இது என்ன ப்ராப்ளம், இதனால என்னென்ன சிம்டம்ஸ் நம்மளுக்கு இருக்குன்னா, நெஞ்செரிச்சல், அடிக்கடி புளிச்ச ஏப்பம் வர்றது, சாப்பிட்டதெல்லாம் எது கழிச்சிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ், தொண்டை வலி, தொண்டை புண்ணு, நிறைய பேர்த்துக்கு தீராத இருமல் இருக்கும். அவங்களுக்குலாம் மற்ற காசஸ் ரூல் அவுட் பண்ணாலும் அந்த இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு இந்த ஜிஆர்டி நம்ம ட்ரீட் பண்ணால் அவங்களுக்கு இருமல் இல்லாமையே போயிடும். ஸோ இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ். இப்போது நம்ம ஜிஆர்டியை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சாப்பிட்ட உடனே படுக்கிறது, நிறைய பேர் இந்த தப்பை நிறைய பேர் செய்கிறாங்க. சாப்பிட்ட உடனே படுத்துடுறாங்க. ஸோ சாப்பிட்ட உடனே படுத்தா என்ன ஆகும்னா, ஃபுட் மறுபடியும் நம்மளுக்கு ரீகஜிடேஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் திங் சாப்பிட்ட உடனே படுக்கிறத தவிர்க்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் மினிமம் 2 to 3 hours கழிச்சு தான் நம்ம பெட்டுக்கு போகணும். தூங்கும்போது 1 இல்லாட்டி 2 தலாணி வச்சு தூங்கலாம். 15 to 30 டிகிரி எலிவேஷனில் படுத்தா ஜிஆர்டி வரதை நம்ம கொஞ்சம் தடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு ஜிஆர்டி வர்றதுங்கிறத தடுத்துடலாம். இப்போது ட்ரீட்மெண்ட் ஃபார் ஜிஆர்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்காக இப்போது ஜிஆர்டின்னு ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்கன்னா அவங்க இனிஷியலாக ஒரு ஆன்டாசிட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆன்டாசிடோட வேலை என்னென்னா, நம்ம இரைப்பையில் சுரக்கிற ஆசிடோட லெவலை செக்ரீட் ஆகாமல் தடுத்து அந்த ரிஃப்ளெக்ஸ் வரும்போது அந்த அமிலத்தன்மையினால் வர புண்களை தடுக்கும். ஸோ இது பெர்மனண்ட் ரெமிடியான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான். பெர்மனண்ட்டாக உங்களுக்கு ஜிஆர்டி சரியாகணும்னா ஈசோஃபேஜியல் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும், லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டரோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும். அப்போ தான் பெர்மனண்ட் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ மெயின் திங் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நம்ம ப்ரீவியஸாக சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்த்தீங்கனாலே ஜிஆர்டி கண்டிப்பாக வராமல் தடுத்துடலாம். மேலும் ஆன்டாசிட்ஸ் போட்டும் இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணாலும் ஜிஆர்டி வருது அப்படின்னா அதுக்கு சில சர்ஜரிஸ் இருக்குது. அதுதான் லாஸ்ட் மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ வருமுன் காப்போம். ஒன் ஹெல்த் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஜிஎஸ்டி ரோட், வண்டலூர். புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு ஒன் ஹெல்த் இருக்கு.